வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை இட்டு பற்றி மகிழ்ச்சி கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காணொளியிலே நாங்கள் பார்க்க இருப்பது, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த உலகம் ஃபுல்லாவும் இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிற, இந்த உலகம் பூராவும் பேசு பொருளாக மாறியிருக்கிற இஸ்ரேல் ஈரான் யுத்த நடவடிக்கை தொடர்பான தகவலோடு தான் உங்களை சந்திக்கப் போகிறேன். அதேவேளை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சில செயற்பாடுகள் தொடர்பாகவும் உங்களோடு பேசப் போகிறேன். சரி உறவுகளே, இப்பொழுது யாராவது முதல் தடவையாக காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள். இப்பொழுது காணொலிக்கு செல்லலாம். இன்றைய காணொலிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மொன்றியலிலே இயங்கி வருகின்ற, உங்கள் இல்லங்களிலே இடம்பெறுகின்ற ஹீட்டர் மற்றும் ஏசி தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை துரித கதியிலே நிவர்த்தி செய்து அவற்றை சீர் செய்யக்கூடிய ஒருவர் மொன்றியலிலே இருக்கின்ற, உங்கள் வீடுகளில் இடம்பெறுகின்ற ஹீட்டர் மற்றும் ஏசி தொடர்பான சகல பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மனோ 514-415-9955. ஏசி மற்றும் ஹீட்டர் தொடர்பான உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற பிரச்சனைக்கு துரித கதியிலே அவற்றுக்கான தீர்வை காண்பதற்கு நீங்கள் அழைக்கலாம். மனு அவர்களை அழைத்தால் அவர் வந்து உங்களது ஏசியோ ஹீட்டரோ எதுவாக இருந்தாலும் அவற்றை துரித கதியிலே திருத்தி தருவதாக இருக்கிறார். எனவே நீங்கள் அவரை அழைத்துக் கொள்ளலாம். சரி, இப்பொழுது காணொளிக்குள்ளே வருவோம். என்னவென்று சொன்னால், இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஈரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற இந்த தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளை உலகம் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறது. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், பெரும்பாலான நாடுகளுக்கு ஈரானிலிருந்து தான் இந்த எரிபொருட்கள் வந்து சேர்கின்றன. இப்பொழுது எரிபொருளின் விலை உச்சத்தை தொடுகின்ற அளவுக்கு வரப்போகிறது. இப்பொழுதோ அல்லது அடுத்து வருகின்ற மணி நேரத்துக்கோ இவை பெரிய மாற்றத்தை காணும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெயினுடைய விலை இப்பொழுது மார்க்கெட்டிலே அதிகூடிய அளவு விற்பனையை சந்திக்கப் போகிறது. அது மாத்திரமல்ல, இதனால் பெரிதாக பாதிக்கப்பட போகின்ற பிரதேசமாக ஆசிய நாடுகள் இருக்க போகின்றன. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பெரும் பின்னடைவை சந்திக்கப் போகின்றன. அங்கே இயங்குகின்ற தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அல்லது இலங்கை நாடே எடுத்துக்கொண்டால் இலங்கை நாடே மின்சாரம் இல்லாமல் அமிழ்ந்து போகிறது. ஏனென்று சொன்னால் கச்சா எண்ணெயின் விலை அவ்வளவு ஏறப்போகிறது. மின்சாரம் கூட இலங்கையிலே எரிபொருள் மூலமாகத்தான் இயக்கப்படுகிறது. எனவே இவ்வாறு எரிபொருட்களுக்கு பாரிய தட்டுப்பாடு இலங்கையில் ஏற்படுமாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற சகல காரியங்களுமே தடைப்பட்டு போகக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. போக்குவரத்து தடைப்படும், மின்சாரம் தடைப்படும், நீர் வழங்கல் சேவை தடைப்படும். இப்படியாக இருக்கின்ற வேளையில் மக்களது அன்றாட வாழ்வுகள் இவற்றால் பாதிப்படைய போகின்றன. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள் பெரும் பின்னடைவை சந்திக்கப் போகின்றன. முன்னர் இலங்கையிலே எரிபொருள் தட்டுப்பாடு வருகிறது என்றால் இந்தியாவிலிருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்து வந்தது. இப்பொழுது இந்தியாவுக்கே எரிபொருள் இல்லாமல் வருகின்ற ஒரு நிலைமை வருகின்ற வேளையில் இலங்கை நிலைமை எப்படியாக இருக்கப் போகிறது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையில் ஈரானிலே இஸ்ரேல் மேற்கொண்டு வருகின்ற தாக்குதல் காரணமாக பல்வேறுபட்ட எரிபொருள் நிலையங்கள் இடிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பலர் எம்மவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடுகளுக்கு சென்று அங்கே வேலை வாய்ப்புகளை பெற்று வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் ஈரான் நாடு இஸ்ரேலின் தாக்குதலில் அதிர்ந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட ஈரானின் தலைவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறது, நவீன ஆயுதங்களை வழங்கியிருக்கிறது, ஈரானை தாக்குதலை நிறுத்துமாறு தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஈரானும் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஈரான் நடத்தி வருகின்ற இந்த பதில் தாக்குதல் எப்படியானதாக இருக்கிறது என்று சொன்னால், பழமை வாய்ந்ததாகவும், அதாவது அவர்களிடம் எந்த விதமான நவீன ஆயுதங்களும் இல்லை. அவர்கள் பழைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டே இன்று வரைக்கும் தங்களது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட அவர்கள் இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிற இந்த பலம் பொருந்திய நாட்டை எதிர்த்து அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பெரிய தாக்கத்தை அவர்கள் வழங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது உலக நாடுகள் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. யுத்தத்தை நிறுத்துங்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட நாடுகள் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஈரானை விரட்டுகின்ற பாணியிலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் யுத்தத்தை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு தன்மையிலே அவரது கருத்து அமைந்திருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற நேரத்திலே
உலக நாடுகள் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த யுத்தத்தை எவ்வாறு நிறுத்துவது என்பது தொடர்பாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இஸ்ரேல் வசமும் பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஈரான் பக்கமும் பல்வேறுபட்ட இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஈரான் தனது இழப்புகளை மறைத்து கொண்டு இருந்தாலும் கூட ஈரான் தனது இழப்புகளை பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது. தன் நாட்டில் 9க்கும் மேற்பட்ட பெரும் தலைவர்களை தாங்கள் இழந்திருப்பதாகவும் அவர்களுக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிப்பதாகவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. இது உலக நாடுகளிலே பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போகிறது. எரிபொருளுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட போகிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், எண்ணெய் குதங்களிலே நெருப்பு பற்றினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. எனவே ஈரான் தனது நாட்டிற்கான சகல வளங்கள் பகுதிகளையும் நிறுத்தி இருக்கிறது. மக்கள் மத்தியிலே, மக்கள் வாழ்கின்ற இடங்களிலே யுத்தங்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானிலே உணவுக்காக காவல் என்ற மக்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படியாக உயிரிழப்புகள் அதிகரித்து கொண்டே போகின்றன. உலக நாடுகள் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். யுத்தம் இடம்பெறாது என்றே பலர் கூறிக்கொண்டு வந்தாலும் கூட இப்பொழுது பாரிய யுத்தம் ஏற்பட்டு இப்பொழுது நிலைமைகள் படுமோசமாக போய்கொண்டிருக்கின்றன. உலக நாட்டு தலைவர்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்பதை. இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் இப்பொழுது உலகம் நவீனமயமாக போயிருக்கிறது. நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று. அதே வேளையில் இந்த வெளிநாடுகளில் இருப்பது போன்று பிக்மி, ஊபர் போன்ற வசதிகள் இப்பொழுது இலங்கையிலும் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே தென்னிலங்கையில் மட்டுமே இருந்து வந்த இந்த பிக்மி, ஊபர் போன்றவை இப்பொழுது யாழ்ப்பாணத்திற்கும் வந்து அங்கே மக்கள் மத்தியிலே பிரபல்யம் அடைந்து இருக்கின்றன. இப்படியாக இருக்கின்ற வேளையில் கோப்பாய் பகுதியில் இன்றைய தினம் ஒரு போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், கோப்பாய் பகுதியில் இருந்து நீர்வேலி நோக்கி பயணித்த ஒரு பயணி ஒருவரிடம் இந்த பிக்மி என்று சொல்லப்படுகின்ற இந்த பிக்மி மூலம் தனது போக்குவரத்து சேவை செய்து வருகின்ற ஒரு நபர், அவர் அந்த பிக்மியிலே பயணித்த பெண்ணோடு அங்க சேட்டைகள் புரிய ஆரம்பித்திருக்கிறார். இவர் அங்க சேட்டை செய்ததன் விளைவாக அந்த பெண் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் அந்த முச்சக்கர வண்டியின் சாரதி என்று சொல்லப்படுகின்ற நீர்வேலியைச் சேர்ந்த ஒருவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், நீங்கள் எதுவுமே மறைக்க முடியாது. பிக்மி, ஊபர் என்பது ஒரு செயலி மூலம் செயற்படுகின்ற ஒன்று. அதிலே உங்களது தரவுகள் யாவும் பதியப்பட்டிருக்கும். எங்கே அவரை ஏற்றுகிறீர்கள், எங்கே அவரை இறக்குகிறீர்கள் என்கின்ற செயற்பாடுகள் எல்லாம் அவற்றிலே பதியப்பட்டிருக்கும். எனவே ஏற்றுகின்ற இடம், இறக்குகிற இடம் எல்லாம் அதிலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வளவு நேரத்திலே அவர்கள் வந்து சேர்வார்கள் என்பதும் எங்களால் காணக்கூடிய மாதிரியாக இருக்கும். இப்படியாக இருக்கின்ற வேளையில் இந்த தனியே பிக்மியில் வந்த இந்த பெண் மீது பாலியல் சேட்டை புரிய முற்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த முச்சக்கர வண்டி சாரதி மீது இப்பொழுது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முச்சக்கர வண்டி சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்வருகின்ற 25ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே அண்மை காலமாக இந்த கஞ்சா கடத்துகின்ற அல்லது கஞ்சா பிடிபடுகின்ற தொகை அதிகரித்து போய்கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட கஞ்சா பாவனைகள், போதை பாவனைகள், போதை மாத்திரை பாவனைகள், போதை ஊசி பாவனைகள் என்பன சொல்லிலடங்கான அதிகரிப்பிலே இருந்து கொண்டு வருகின்றன. பாடசாலை மாணவர்கள், அண்மையிலே கூட நான் ஒரு காணொளியை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். சுகாதார பரிசோதகர் ஒருவரது கிரெடிட் கார்டினை எடுத்து கேம் விளையாடிய ஒரு மாணவன் தொடர்பான தகவலை நான் உங்களுக்கு தந்திருந்தேன். அது தவிர இந்த புகைப்பழக்கம் என்பது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்திருக்கிறது. இதற்காக பலர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அண்மையிலே பொன்னாலை பகுதியிலே 240 கிலோகிராம் எடை கொண்ட கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது தவிர பொலிகண்டி பகுதியிலே 270 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொண்டு வந்தவர்கள் தப்பியோடி இருக்கிறார்கள். ஆனால் அதை கொண்டு வந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்ற நபர்கள் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற படகு மற்றும் 240 கிலோ கேரள கஞ்சா என்பன இப்பொழுது போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. பொன்னாலை பகுதியிலே 240 கிலோகிராம் கஞ்சாவோடு ஒரு சிலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இவை தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்ற அதே வேளையில் கோப்பாய் பகுதியிலே ஒரு நபர் வெட்டு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிறார். கோப்பாய் பகுதியிலே ஒரு போதை விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட ஒரு பிணக்கு காரணமாக போதை விற்பனை இடம்பெறுகிறது என்பதை ஒரு இளைஞர் ஒருவர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்திலே போதை வியாபாரம் இடம்பெறுகிறது என்று போலீசார் சென்று அங்கிருந்த போதை வஸ்துக்களை கைப்பற்றியவுடன் அங்கிருந்த நபர்களையும் கைது செய்திருந்தார்கள். இதன் பின்னணியாக இவற்றுக்கு தகவலை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் ஒருவர் அன்று இரவு பெண்கள் உட்பட பலர் சென்று அந்த இளைஞன் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாக்குதலிலே அந்த இளைஞன் காயமடைந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்த வேளையில் அந்த சிகிச்சை பயனின்றி அந்த இளைஞன் இறந்து போயிருக்கிறார். இப்பொழுது இந்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற
பெண் உட்பட பலர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பார்ப்போம் என்ன நடப்பெறுகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம். நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.